நிறுத்தி வைக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். இதேபோல ஹோர்மூஸ் நீரிணையை திறக்க ஈரானும் ஒப்புக்கொண்டுள்ளது. ஒரு ஒட்டுமொத்த நாகரிகமே அழியப் போகிறது என ஈரான் குறித்து டிரம்ப் கடுமையாக எச்சரித்திருந்த நிலையில் இந்த 2 வார கால போர் நிறுத்தம் சாத்தியமானது எப்படி? இந்த காணொலியில் பார்க்கலாம். வாஷிங்டன் நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு சுமார் 8 மணிக்குள் ஹோர்மூஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட வேண்டும் என்றும், இல்லையென்றால் கடுமையான தாக்குதலை நடத்துவோம் என்றும் டிரம்ப் எச்சரித்திருந்தார். ஒட்டுமொத்த நாகரிகமே அழியப் போகிறது என்றும் அவர் கூறியிருந்தார். டிரம்பின் இந்த கருத்துக்கு அவரது குடியரசுக் கட்சியினர் சிலரிடம் இருந்து எதிர்ப்பும் கிளம்பியது. ஈரான் போர் விவகாரத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தலைவர் அசீம் முனீர் ஆகியோருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இன்று இரவு ஈரானுக்கு அனுப்பப்படவிருந்த அழிவுகரமான படைகளை நிறுத்துமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இஸ்லாமிய குடியரசான ஈரான் ஹோர்மூஸ் நீரிணையை முழுமையாகவும் உடனடியாகவும் பாதுகாப்பாக திறக்க ஒப்புக்கொண்டால் ஈரானுக்கு எதிரான குண்டுவீச்சு மற்றும் தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்த ஒப்புக்கொள்கிறேன் என்றும் அவர் கூறினார். இது இருதரப்பும் ஒப்புக்கொண்ட போர் நிறுத்தமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கான காரணம், நாங்கள் எங்கள் ராணுவ இலக்குகளை ஏற்கனவே அடைந்துள்ளோம் என்றும், ஈரானுடன் நீண்டகால அமைதி குறித்து ஒரு ஒப்பந்தம் உருவாகும் நிலையில் உள்ளது என்றும் நாங்கள் நம்புகிறோம் என்று அவர் தெரிவித்தார். ஈரானிடமிருந்து 10 அம்சங்களை கொண்ட ஒரு முன்மொழிவு எங்களுக்கு கிடைத்துள்ளது. அது பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற அடிப்படையாக இருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம் என்றும் அவர் கூறினார். ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் தாங்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்வோம் என ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்தார். 2 வார காலத்திற்கு ஈரானின் ராணுவ படைகளுடன் ஒருங்கிணைப்பு மற்றும் தொழில்நுட்ப வரம்புகளை கருத்தில் கொண்டு ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான கடற்பயணம் சாத்தியமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். அது முடிவடைவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பாக போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வருவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவித்தார். அனைத்து சர்ச்சைகளையும் தீர்ப்பதற்கான ஓர் உறுதியான உடன்படிக்கைக்காக மேலும் பேச்சுவார்த்தை நடத்த ஏப்ரல் 10 வெள்ளிக்கிழமையன்று இஸ்லாமாபாத்துக்கு தூதுக்குழுக்களை அழைப்பதாகவும் ஷெபாஸ் ஷெரீப் கூறினார். போர் நிறுத்த அறிவிப்பு வெளியான பின் மத்திய கிழக்கில் தாக்குதல்கள் தொடர்ந்த வண்ணம் இருந்தன. பின்னர் ஈரான் மீதான தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கும் டிரம்பின் அறிவிப்புக்கு ஆதரவளிப்பதாக இஸ்ரேல் அறிவிப்பு வெளியிட்டது. ஆனால் அதற்கான நிபந்தனையாக ஈரான் உடனடியாக நீரிணையை திறக்க வேண்டும். மேலும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிராந்திய நாடுகள் மீது நடைபெறும் அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஈரானும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உதவிய பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பும் இந்த ஒப்பந்தம் லெபனானையும் உள்ளடக்கியது என்று கூறியுள்ளனர். ஆனால் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனானை உள்ளடக்கவில்லை என தெரிவித்துள்ளது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஈரானில் மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர்.